ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். காரப்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அடிக்கனமான பாத்திரம் வச்சாச்சு. சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு மட்டும் போடுங்க. உளுந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் கடுகோட ஃப்ளேவர் வெளில வரும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பொடிச்ச பெருங்காயம், உங்கள்கிட்ட பவுடர் பெருங்காயம் இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைண்டா பெருங்காயத்தை பொடிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெருங்காயம் போட்டதுமே அதோடய ஃப்ளேவர் அரோமா அப்படியே கப்புன்னு வரும். ஸோ இந்த டைமில் ஃபயர் கம்மியாக வச்சுக்கோங்க. இடித்த பூண்டு, ஒரு முழு பூண்டு எடுத்து ரொம்ப ரஃப்பான அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட் லேயர் ஸ்கின் அப்படியே வச்சு இடித்து நல்லா ஒரு பெரிய பூண்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரியணும். பட்டை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு மிளகாய் வத்தல் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சில்லி பவுடர் வேறு யூஸ் பண்ணுவோம். ஸோ குழந்தைங்களுக்கு நான் செய்கிறதுனால கம்மியான ஸ்பைஸு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே கம்மியான ஃபயரில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கம்மியான ஃபயர் ஏன் பண்ணுறேன்னா, பெருங்காயம் ஃபயரில் அதிகமான ஹீட் ஆகும்போது கசப்பாயிரும். ஸோ அதுக்காக தான். இப்போ பொட்டுக்கடலை ஒரு 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 அரை உள்ளங்கை அளவுக்கு பொட்டுக்கடலை, அதே அளவுக்கு நிலக்கடலை பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது தவிர ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மூங் தால் வேறு ஏதாவது நம்கின்ஸ் இருந்தால் கூட, பட்டாணி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஆக்சுவலி எல்லாமே ஃப்ரைடு தான். ஸோ அந்த எண்ணெயில் ஒரு பெரட்டு, அந்த சூடான எண்ணெயில் ஒரு பெரட்டுங்க. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன். மிளகாய் வத்தல் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் அதிகமான ஃபயரில் போட்டு வதக்கக்கூடாது. ஸோ மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ரெண்டுமே ரொம்ப அதிகமான ஃபயரில் போடக்கூடாது. பொரி, உங்களுக்கு எவ்வளோ பொரி, அந்த மஞ்சள் தூள் காரத்தூளுக்கு ஏற்ற மாதிரி நான் பொரி இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமான பொரி சேர்க்குறேன். மொத்தத்துக்கு நான் 2 கிளாஸ் சேர்க்குறேன் பொரி. இந்த பொரி நம்ம எவ்வளோ நேரம் வதக்கணுண்டா சிம்மில் வச்சு தான் பண்ணணும். உப்பு சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தாங்க ட்விஸ்ட்டு. இந்த டோட்டல் டேஸ்ட்டே ட்விஸ்ட் பண்ணுறது இந்த சுகர் பவுடர் தான். ஐசிங் சுகர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐசிங் சுகரு ஒரு 1/4 ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன். அந்த நம்கினோட டேஸ்ட்டு, எக்ஸாக்ட் டேஸ்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சுகர் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். புஜியா வாலாலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மிட்டா அந்த நம்கின் ரெண்டும் சேர்ந்த டேஸ்ட்டு. ஸோ இந்த பொரி வாயில் போட்டு பாருங்கள், மொறுன்னு வர்ற அளவுக்கு சிம்லேயே வச்சு சூடு பண்ணணும். ஜஸ்ட் சூடு தான் பண்ணணும். டேஸ்டான காரப்பொரி ரெடி. மழை டைமுக்கு அப்படி இருக்கும். டாட்டா பாய்.